வணக்கம். அனைவருக்கும் அறமலர்த்த நாயகி சேவை மையத்தின் சார்பில் நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ நாம் நவராத்திரி விழா எப்படி கொண்டாடுவது, நவராத்திரி அந்த படிக்கட்டுகள், அதில் பொம்மைகள் எப்படி அடுக்கிறது, கலசம் எப்படி எங்கே வைக்கணும், இந்த விஷயங்களெல்லாம் பற்றி நாம் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதல்ல கொலுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கொலு அப்படின்னு சொன்னால் அம்பாள் வீற்றிருப்பது. கொலுன்னு சொன்னாலே வீற்றிருப்பது. வீற்றிருப்பதுன்னா அப்போ கொலுவில் யார் வீற்றிருப்பான்? அம்பாள் வீற்றிருப்பாள். அங்கே வீற்றிருக்கக்கூடிய அம்பாளை நாம் எப்படி வழிபடுறது, எப்படி அந்த பொம்மைகள் எல்லாம் அடுக்கிறது, அதை பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்குவோம். இப்போ நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிறது 5 படிக்கட்டுகள். 5 படிக்கட்டில் எப்படி எப்படி எந்த படியில் எந்த பொம்மை வைக்கிறது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். முதல்ல நாம் படிக்கட்டுகள் பார்க்கலாம். இப்போ உதாரணமாக நீங்கள் இதை ஒரு படிக்கட்டு அப்படின்னு எடுத்துக்கோங்க. 3 4 5. ஒன்று 2 3 4 5. இப்படி நம்ம கோவிலில் 5 படிக்கட்டுகள் வச்சுருக்கோம். இதில் அமாவாசை அன்னைக்கு, இந்த வருஷம் அமாவாசை 16ஆம் தேதி 16/10/2020 வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு முழுக்க நிறைஞ்ச அமாவாசை இருக்குது. அதனால் நாம் அன்னைக்கு சாயங்காலமே இந்த படிக்கட்டுக்கள் அடுக்கிற ரெடி பண்ணுறது, பொம்மை அடுக்கிறது, கலசம் வைக்கிறது எல்லாமே நாம் அன்னைக்கே பண்ணிடணும். முதல்ல இங்கே என்ன பண்ணணும், படிக்கட்டுக்கு கீழே இங்கே கொஞ்சம் மண், நல்ல செடி வளரக்கூடிய மண் நாம் இங்கே நிரப்பி வச்சிடணும். சரிங்களா? இந்த மண்ணில் நாம் என்ன பண்ணணும், நவதானியங்கள் விதைக்கணும். நவதானியத்திலே 2 விதமாக இருக்குது. ஒரு நவதானியத்தில் எள்ளு கலந்துருப்பாங்க, இன்னொரு சுப காரியங்களுக்கான நவதானியத்தில் எள்ளு இருக்காது. எள்ளு இல்லாத நவதானியம் வாங்கி நாம் இங்கே விதைக்கணும். நல்ல மண் இருக்கணும். அந்த மண்ணில் நவதானியம் விதைச்சி இங்கே தண்ணி தெளிக்கணும். இந்த 2க்கும் நடுப்பட்ட இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கீழே வாழை இலையை போட்டு இதுக்கு மேலே கலசம் வைக்கணும். இங்கே தான் கலசம் வரணும். கீழே வாழை இலையெல்லாம் போட்டு வச்சுக்கணும். இந்த கலசத்தில் 2 விதமாக உள்ளுக்குள்ளே பூரணம் ரெடி பண்ணுவாங்க. ஒன்று, அந்த கோவிலோட அர்ச்சகர் நல்ல விஷயம் தெரிஞ்சவராக இருந்திருந்தால் அதுக்குள்ளே தண்ணீர் விட்டு பச்சை கற்பூரம், ஏலக்காய், இந்த பொடிகள் எல்லாமே போட்டு தண்ணீர் ரெடி பண்ணுவாங்க. எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு கலசத்தில் தண்ணீர் ரெடி பண்ணுவாங்க. அப்படி நமக்கு ரெடி பண்ண தெரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தண்ணி வைக்காதீங்க. ஏன்னு சொன்னால் நம்ம 9 நாள் கழித்து தான் கலசத்தை எடுப்போம். அந்த தண்ணி கெட்டு போச்சுதுன்னு சொன்னால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படி தண்ணி வைக்க தெரியலை அப்படின்னு சொன்னால் அந்த கலசத்துக்குள்ளே ஒரு 3/4 அளவுக்கு பச்சரிசி போட்டு அதுக்குள்ளே எலுமிச்சம்பழம், இந்த விரல் மஞ்சள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மஞ்சள், ஒரு தாலி சரடு, 1 ரூபாய் காசு, இதெல்லாம் போட்டு மேலே தேங்காய், மட்டை தேங்காய், மாயிலை வச்சு நாம் கலசம் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி இங்கே கலசம் வச்சுருக்கோம். இங்கே முதல் படிக்கட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, இதுதான் முதல் படிக்கட்டு. இந்த படிக்கட்டில் என்ன பொம்மைகள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க மிருகங்கள், இந்த மிருகங்களையும் பறவைகளையும் விட கொஞ்சம் உயர்ந்த நிலையில யார் இருக்காங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சா போதும். யாருன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தான் இங்க வரணும். இங்கேயே சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவர்களுடைய பொம்மைகள் இருந்தால் எல்லாமே இங்கே வந்துடணும். இப்போ 2வது படி முடிச்சிட்டோம். மனிதர்கள் இங்கே கல்யாண செட்டு, இந்த செட்டியார் பொம்மை எல்லாமே இங்கே தான் இருக்கணும். இதுக்கு அடுத்து 3வது படிக்கட்டு. இந்த மனிதர்களை விட உயர்ந்தவர்கள் யார் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கணும். யோசிச்சிங்கன்னு சொன்னால் மகான்கள், இங்கே மகான்கள், முனிவர்கள், ரிஷிகள், குருமார்கள் எல்லாருமே இங்கே தான் வரணும்.
இல்லைங்க எனக்கு வந்து சாய்பாபானா ரொம்ப பிடிக்குங்க, நான் அவரை வந்து மேலே தாங்க வைப்பேன். அப்படி வைக்கலாமா? வைக்கக்கூடாது. அவர் நம்முடைய மகான், அவர் நம்முடைய குரு, நமக்கு சிறந்த வழிகாட்டி. அதனால் அவர் இங்கே தான் வரணும். சரிங்களா? அடுத்து இந்த மகான்கள், முனிவர்கள், ரிஷிகள் இவங்களை விட உயர்ந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சாலே நமக்கு தெரியும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவதாரங்கள். இந்த அவதாரங்கள்ல யாரெல்லாம் வைக்கிறது? நம்ம இது ஒரு அவதாரம் அப்படின்னு சொன்னா தசாவதாரம் அது மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம தசாவதாரங்கள் மட்டும் இல்லாமல் அஷ்டலக்ஷ்மி, இந்த முருகர், இந்த மாதிரிப்பட்ட கடவுள்கள் எல்லாமே, தேவர்கள் எல்லாமே இங்கே தான் வரணும். 4வது படிக்கட்டு இவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்கணும். அதுக்கு அடுத்து இந்த தேவர்களை எல்லாம் விட உயர்ந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அம்பாள், சுவாமி, இறைவன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இங்க இருக்க வேண்டியது அம்பாள். அம்பாள் அப்படின்னா 3 தேவிகளும். நம்ம சொல்றோம் இல்லையா, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, அவங்க 3 பேரும் இங்க இருக்கணும். இந்தபடி நாம் இந்த கணக்குப்படி நாம பொம்மை எடுக்கணும். இவங்க இங்க வரணும். திருமூர்த்திகள் அவங்களும் இங்க வரணும். அது மட்டும் இல்லாம 3 தேவர்கள், 30 தேவர்கள், 30 தேவிகள் இங்க இருக்கணும். இல்லை எங்கள்கிட்ட பெருமாள் அவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாருமே அவதார கணக்குல வருவாங்க. அவங்க எல்லாருமே அவதாரங்கள். அதனால அவங்க எல்லாருமே இங்க தான் வரணும். சரிங்களா? இந்த கணக்குப்படி தான் நாம வந்து பொம்மை எடுக்கணும். நம்ம எல்லாருமே இன்னைக்கு இந்த கணக்குப்படி தான் இந்த பொம்மைகள் எடுக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 90% பேர் நாம் இந்த படி பண்ணுறது கிடையாது. நாம் இன்னைக்கு கொலு பொம்மைகள் எப்படி அடுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பொம்மைகள் எல்லாம் மேலே வைக்கணும். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய பொம்மைகள் எல்லாம் மேலே வைக்கணும், சின்ன பொம்மைகள் எல்லாம் கீழே வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையார் குட்டியாக இருப்பார், கீழே படியில் வைப்போம். கீழே படியில் வைக்கிறோன்னா பிள்ளையாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம், பிள்ளையார அவர் இன்னும் விலங்கு ஸ்டேஜில் இருக்காருன்னு நினச்சி வச்சுட்டு இருக்கோன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால இந்த கணக்குப்படி நீங்கள் என்ன சொல்லியிருக்கோமோ இதுதான் கணக்கு, இப்படி தான் வைக்கணும். ஆனால் நாம் இன்னைக்கு இதெல்லாம் விட்டுக்கிட்டு கொலு ரொம்ப பெருசாக இருக்கணும், பொம்மை ரொம்ப பெருசாக இருக்கணும்னு சொல்லி நம்முடைய ஆடம்பரத்தை கொலுவில் இன்னைக்கு காமிச்சிட்டு இருக்கோம். அதனால இந்த நவராத்திரி பண்ணக்கூடிய கொலு மூலம் கிடைக்கக்கூடிய அந்த புண்ணியம், அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்காம போகுது. அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை சகோதரிகளும் தாய்மார்களும் கோவில் நிர்வாகிகளும் இங்கே சொல்லக்கூடிய இந்த திட்டத்தின்படி, இந்த கணக்குப்படி நீங்களே கொஞ்சம் யோசிச்சா தெரியும். இதை கணக்கு பண்ணி தான் லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு மந்திரம் வரும், ஆப்ரம்ம கீட ஜனனி. அதாவது அது என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய பிரம்மா, இங்கே இருக்கக்கூடிய இந்த கடவுள்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய கீட அப்படின்னு சொன்னால் சின்ன புழு வரைக்கும் ஜனனி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்பாள் தான். ஆப்ரம்ம கீட ஜனனி, இங்கே இருக்கக்கூடிய இறைவன்ல இருந்து இங்கே இருக்கக்கூடிய புழு பூச்சி வரைக்கும் அவள் தான் அம்பாள். அப்போ இந்த கொலு முழுக்க யார் வீற்றிருக்கா? அம்பாள் தான் வீற்றிருக்கா. அந்த தத்துவம் முழுமையாக எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் இதில் இந்த திட்டத்தின்படி நாம் பொம்மை எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த கலசம் எங்கே இருக்கணும்? மேலே தான் இருக்கணும். ஏன்னு சொன்னால் கலசத்தில் தான் அம்பாள் ஆவகானம் பண்ணுறோம். தினமும் கற்பூர ஆரத்தி, நைவேத்தியம் எல்லாமே நம்ம கலசத்துக்கு தான் பண்ணுறோம். அப்போது கீழே வந்து மிருகங்கள், பறவைகள், புல் பூண்டு இருக்குது, கலசம் மேலே தானே இருக்கணும். ஏன் இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மேலே வச்சிங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சில கோவிலில் 5 படிக்கட்டு இருக்கும், சில கோவிலில் 7 படிக்கட்டு, 9 படிக்கட்டெல்லாம் இருக்கும். அப்போ 9வது படிக்கட்டில் கொண்டு நீங்கள் கலசத்தை வச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு தினமும் பூ மாற்றணும், 3 நாள் கழிச்சோன்னா அந்த அம்பாளுக்கான வஸ்திரம் மாற்றணும், ஆரத்தி காமிக்கணும், நைவேத்தியம் பண்ணணும். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இன்னொன்று, ஒரு பொருளில்
சுவாமி ஆவாகனம் பண்ண பிறகு அது ஆடக்கூடாது, அசையக்கூடாது. மேலே வச்சா அதெல்லாம் ஆகும். அதனால நம்முடைய வசதிக்காக கலசத்தை மட்டும், அது பூ எடுக்க போடுறதுக்கு அந்த காஞ்ச போன பூ எடுக்கணும், புது பூ போடணும், அந்த கற்பூர ஆரத்தி காமிக்கணும், நைவேத்தியம் பண்ணணும். அங்கே உட்காந்து நம்ம அர்ச்சனை பண்ண போகிறோம், 108 மந்திரம் சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ண போகிறோம். இந்த நம்முடைய வசதிக்காக கலசத்தை மட்டும் நாம் கீழே வைக்கிறோம். சரிங்களா? இல்லைன்னா சாஸ்திரப்படி பார்த்தா கலசம் மேலே தான் இருக்கணும். கலசம் இங்கே நம்முடைய வசதிக்காக கீழே வைக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை, எந்த குறையும் இல்லை. அதனால் கலசம் கீழே வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து சில பேர் நம்ம அமைப்பு மூலமாக பொம்மைகள் கொடுக்குறோம் நம்ம கோவிலுக்கு. வருஷந்தோறும் எங்களுக்கு பொம்மை கொடுங்க, போன வருஷம் பெய்த மழையில் எங்கள் பொம்மை எல்லாம் போயிடுச்சு, உடஞ்சிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும், அறமலர்த்த நாயகி சேவை மையத்திலேருந்து உங்கள் கோவிலுக்கு ஒரு பாக்ஸ் நிறைய பொம்மை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாக்ஸில் உள்ள பொம்மை. ஆனால் இந்த வருஷம் 200 வார்டு இதே மாதிரி 200 கோவிலுக்கு கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு பாக்ஸு பொம்மைக்கு பின்னால் எத்தனை நபர்களுடைய உழைப்பு இருக்குது, அதை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதனால் இந்த வருஷம் கொலு முடிஞ்சோன்னா அந்த பொம்மையை எடுத்து நீங்கள் தயவு செய்து பத்திரமா வச்சுக்கணும். ஒரு கோவிலுக்கு ஒரு முறை தான் பொம்மை கொடுப்போம். மறுபடியும் கொடுக்குற அளவுக்கு நாம் இன்னும் வளரலை. அது மட்டும் இல்லை, ஒரே கோவிலுக்கே நாங்கள் கொடுத்துட்டு இருந்தால் மற்ற கோவில்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா? அதனால் ஒரு கோவிலுக்கு ஒரு முறை மட்டும்தான் பொம்மை கொடுக்க முடியும். அதுக்கு அடுத்து இன்றைக்கி நிறைய கோவில்களில் நவராத்திரியில் என்ன ஒரு கஷ்டமாகுதுன்னு சொன்னால், கொலு பார்க்க போனால் ஏதாவது கொடுப்பாங்க, அதனால கொலுவுக்கு போகணும்னு ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் நிறைய நாமளே ஏற்படுத்தியிருக்கோம். இந்த எண்ணம் மக்களுக்கு வரல, நாம தான் ஏற்படுத்தி வச்சுருக்கோம். டப்பா கொடுக்கறது, ஜாக்கெட் பீட் கொடுக்கறது. சில கோவில்களில் சொன்னாங்க, பக்கத்து கோவிலில் அதிகமான கூட்டம் வருது, எங்கள் கோவிலுக்கு கூட்டம் வரும்னு சொல்லி புடவை எல்லாம் எடுத்து கொடுக்குறோம் அப்படிலாம் சொன்னாங்க. புடவை கொடுக்கறது வரைக்கும் தான் அந்த கூட்டம் இருக்கும். அப்புறம் அந்த கூட்டம் இருக்குமா? இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோவில் நிர்வாகிகள், இந்த கொலு எடுத்து நடத்தக்கூடிய சகோதரிகளும் தாய்மார்களும் நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. நீங்கள் இந்த டப்பா வாங்கணுன்னா நீங்கள் சரவணா ஸ்டோர், பாரிஸ் எங்கே போனாலும் இந்த டப்பா நமக்கு கிடைக்கும். இந்த ஜாக்கெட் பிட் பாரிஸில் எங்கே போனாலும் நமக்கு கிடைக்கும். புடவை எங்கே போனாலும் கிடைக்கும். ஆனால் நவராத்திரியில் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண குங்குமம் பாரிஸ்லேயோ வேறு கடைகளில் நமக்கு கிடைக்குமா? நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் உங்கள் நவராத்திரியில் உங்கள் கையினால் அர்ச்சனை பண்ண குங்குமம் கிடைக்குமா உங்களுக்கு? இதை விட பெரிய பிரசாதம் வேறு ஏதாவது இருக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? இருக்கவே முடியாது. அதனால் நவராத்திரியில் இந்த டப்பா கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் வேறு எதையுமே நாம் வச்சுக்க வேண்டாம். இதனால் என்ன ஆகுது, நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் வர வச்சு இந்த பூஜை பண்ணி சிறப்பாக முடிச்சிருப்பீங்க. கூட்டத்துலேருந்து ஒரு அம்மா சொல்லும், ஐயோ எனக்கு மஞ்சள் கலர் ஜாக்கெட் பிட் வந்துடுச்சே, என்கிட்ட பச்சை கலர் இல்லை, பச்சை கலர் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூஜையினுடைய தன்மையே அங்கே போயிடும். டப்பா, என்கிட்ட இந்த மாடல் டப்பா இருக்குது, எனக்கு இன்னொரு மாடல் டப்பா கிடச்சா நல்லா இருக்குமே, அப்படி தான் பேசுவாங்களே தவிர பூஜை நல்லா இருந்தது, திருப்தியாக இருந்தது, மனசு சந்தோஷமாக இருந்தது, அம்பாளுடைய குங்குமம் கிடச்சிருக்கு, இந்த பேச்சு அங்கே வரவே வராது. ஆனால் தயவு செய்து எல்லா கோவில் நிர்வாகிகளும் பெண்களும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கே அம்பாளுடைய குங்குமத்தை விட பெரியது வேறு எதுவுமே இல்லை. அதனால் கோயிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு அர்ச்சனை பண்ண குங்குமத்தை மட்டும் கொடுக்கணும். அங்கே என்ன நைவேத்தியம் வச்சுருக்கோமோ அதை பிரசாதமாக எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கணும். இந்த முறைப்படி நாம் நவராத்திரி கொலு கொண்டாடினோம் சொன்னால் எல்லா பெண்களும் நம்ம கோயிலுக்கு வருவாங்க. கொலு எதற்காக பண்ணுறோமோ அதனுடைய முழுமையான பலன் நம்ம அத்தனை பேருக்கும் கிடைக்கும். ஆகவே உங்கள் அத்தனை பேரையும் அறமலர்த்த நாயகி சேவை மையத்தின் திட்டத்தின்படி நவராத்திரி கொலு கொண்டாடணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், அறமலர்த்த நாயகி சேவை மையம் பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி அவருடைய வழிகாட்டுதலின்படி ஆரம்பிக்கப்பட்டு அதன்படி எல்லா பூஜைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம்ம அமைப்பில் வடிவமைக்கக்கூடிய அத்தனை பூஜைகளும் அத்தனை விழாக்களும் சாஸ்திர முறைப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் உங்ககிட்ட
அறமளர்த்த நாய் சேமயத்தின்படி திட்டத்தின்படி எப்படி கொலு பண்ணணும்னு இங்கே சொல்லியிருக்கோமோ அதன்படி கொண்டாடுவோம். அம்பாளுடைய அருள் நம் அத்தனை பேருக்கும் பரிபூரணமாக கிடைக்க ஸ்ரீ லலிதாம்பிகையை பிரார்த்தனை பண்ணுறேன். வணக்கம்.